கேள்மணிதா மனமலை பாயும் வேதாளம், மனமலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா. விஸ்வரூபம் 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 விஸ்வரூபம். செய்யாத தவறுக்கு என் அப்பா மட்டும் இல்ல, நானும் ஒரு விதத்துல பாதிக்கப்படணுங்கிறது விதி. அப்போ இதுக்கு காரணகர்த்தா நீ இல்லை. வளர்த்த கடா மாறல பாயுன்னு சொல்லுவா. அதை வெங்கட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டான். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் ஆத்துக்காரர் அவர் தப்ப உணர்ந்து உங்க பிள்ளை அவங்க முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்பார். அப்பதான் என்னோட மனசு ஆறும். அது மட்டும் இல்ல, அக்காவும் அவ செஞ்சது தப்புன்னு உணரணும். காணாம போன கலசமும் கிடைக்கும், இந்த ஆத்துல தொலைஞ்சு போன சந்தோஷமும் திரும்பவும் வரும். பொம்மநாட்டிகள்லாம் கொஞ்சம் ஊஞ்சல் பக்கம் வாங்கோ, மாமாவுடைய உத்தரவு. இது உத்தரவு இல்லை, வேண்டுகோள், விஞ்ஞாபனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஆத்தை பொறுத்தவரை, இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவு அதிகாரம் எல்லாமே முடிஞ்சு போன சமாச்சாரம். உங்கள் எல்லாருடையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு பிரயாசப்படுறேன். விருப்பம் இருக்கிறவா வரலாம். ருக்கு எங்க? வேண்டாம், ருக்கு தேவையில்லை. இங்கே அம்புஜம் இல்லையா? அவ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா, கூப்பிட்டுமாப்பா? இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாத்தையும் அப்புறமா அவள்கிட்ட சேஷு தெரிவிச்சுடுவான். சரி மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஒரு வழியாக வரலட்சுமி நோன்பு சுமூகமாக முடிஞ்சதை சொல்கிறேன். காணாமல் போன அம்மன் கலசம் எப்படி பரன் மேலே போச்சோ இப்போ நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். இல்லைப்பா, அது அதை பற்றின விவாதமோ சர்ச்சையோ வேண்டாம். நான் முடிக்கிற வரைக்கும் மற்றவ பேசாமல் இருந்தால் ஸ்லாக்கியம். இல்லை பேசணும்னு பிரியப்பட்டா நீங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். தினயா மின்யோ சாயம் பிராத்தः शिशिर वसंतो पुनरायातः कालः क्रीडति गच्छत् यायुः तदपि न मुञ्चत् याशा वायुः. காலமானது தன்னோட சுழற்சியில் பகல் இரவு காலை மாலை வசந்தம் குளிர்னு ருத்துக்களையும் மாறி மாறி கொடுக்கறது. அதோட நம்ம காலமும் முடிவை நோக்கி போகிறது. இருந்தாலும் ஆசா பாசங்கிற அலை மட்டும் ஓயாமல் வீசிகிட்டே இருக்கு. கடைசியில் அந்த ஆசா பாசத்துக்கு தான் நாம பலியாயிடுறோம். இந்த ஆற்றுல நேரடியாக என்னென்ன பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் பாத்தியதை இருந்தாலும் அவையும் சேஷுவை தவிர யாரும் என்னென்ன பேசுறது இல்லை. இருக்கட்டும், இதை என் மேலே இருக்கிற மரியாதைன்னு எடுத்துக்கிறதா இல்லை பயம்னு எடுத்துக்கிறதா எனக்கு பிடிபடலை. எது எப்படியோ என் மனசில் சில விஷயங்கள் உறுத்தின்னு இருக்கு. அதை இப்போ எல்லாருடையும் பிரகடனப்படுத்துகிறேன். யார் சொல்கிறதையும் நம்பி எந்த முடிவும் எடுக்கிறது தப்புன்னு எனக்கு இப்போ புரியுறது. நாத்தனார் முடிச்சு போடுறதை பற்றி அன்றைக்கி நான் சொன்னேன். உனக்கு நான் இருக்கேன்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் அந்த முடிச்சோ அப்படின்னு. நாத்தனார் ஒரு பக்க பலமாக இருக்கணும், ஒரு பக்க பலமாக இருக்கப்படாது. நாத்தனார் நான் இருக்கேன் ஜாக்கிரதை அப்படின்னு துவனிக்கப்படாது. அந்த அகம்பாவம் எல்லாருடையும் முக்கியமாக என் மூத்த பொண்ணுட அதிகமாக இருக்கு. அப்பா, அப்பா, உங்களோட கணிப்பு ஒரு தலைபட்சமாக இருக்கு. மாமா, நான் பேசலாமா? இந்த ஆற்றுல தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்னு எடுத்தேன். இல்லை மாமா, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கப்படாது. வர வர எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அவையத்தை குறை சொல்கிறது தான் எனக்கு படுறது. அவள் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் அவள் எனக்கு பாரியாள். இப்படி எல்லார் எதிரிலையும் அவளை கண்டிக்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. தப்பு என் பேரில் தான். அவையும் இன்னமும் என் பொண்ணு தான்னு நான் அஜானத்தில் இருந்துட்டேன்.
அவ உன்னோட அகமுடையாள். என்னை விட உனக்கு தான் அவ மேல அதிக உரிமை இருக்குங்கிற நிதர்சனமான உண்மையை மறந்துட்டேன். கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த உடனேயே கடமை முடிஞ்சதுன்னு ஒதுங்கியிருக்கணும். அதை நான் செய்ய தவறிட்டேன். அம்மாடி, அவையும் இனிமே என் வாழ்நாள் பரியந்தம் நான் உன்னை குத்தம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ இப்போ சேஷுவோட பாரியாள். இதை மன்னிச்சுடுமா? என்ன மன்னிச்சுடு. எனக்கு யாருடைய கோபதாபத்தையும் வெறுப்பையும் தாங்கிக்கிற சக்தி இப்ப நின்று இல்லை. இருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த ஆத்து ஒத்துமை கொலைஞ்சி குடும்பம் செதறி போனா நான் நிஷ்பிராணன் ஆயிடுவேன். நிச்சயம் இந்த உடம்புல உசுறு இருக்காது. नैनं चिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः सर्वं कर्मानुसाराणि